ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த டெட்டு பேப்பர் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கான ஜிகே தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றம் அடைதல். ஓகேவா? திண்மம் திரவமாக மாறி அதுக்கப்புறம் வாயுவாக மாறும். ஆனால் அது நேரடியாக திண்மத்திலேருந்து என்ன பண்ணுது, வாயுவாகவே மாறுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பதங்கமாதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாற்றில் உள்ளது? எலுமிச்சம் சிட்டியில் கிடைக்கும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சு படித்தேன், சிட்ரிக் அமிலம். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா சென்னை. ஓகேவா? இப்போ ஆசியாவின் டெட்ராய்டுன்னு கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சென்னை தான் போடணும். ஓகேவா? இது பிசியிலே கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கன்னா டார்ஜிலிங்கில் தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். ஓகேவா? இது கரெக்டு. அதே மாதிரி மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்ட் உயரத்தை விட அதிகம். ஆமாம், எவரெஸ்ட் வந்து 8.48, அதாவது 8848. இதுவே மரியானா அகழி வந்து பார்த்திங்கன்னா 11,000 மீட்டர் கிட்ட வரும். அப்போ அதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணலாம், பசிபிக் கடலில் தான் இந்த மரியானா அகழி அப்படின்றது இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன கரெக்டு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பட்டியல் 1 பட்டியல் 2ஓட பொறுத்தருது. ஓகேவா? இப்போ நம்ம கொடுமணல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, ஈரோடு. கீழடி அப்படின்னா மதுரை. ஓகேவா? ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலி, பட்டணம் வந்து கேரளா. அப்போ உங்களுக்கு பொறுத்த ஈஸியாக தான், இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள். காற்றின் மூலம் விதை பரவுதல். ஓகேவா? காற்று அப்படின்னா அனிமோன் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? நீர்னா ஹைட்ரோகோரி. விலங்கு மூலம் பரவுறது சூகேரி. சுய விதை வந்து ஆட்டோ கேரி. ஓகேவா? அப்போ இதை பொறுத்தி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். அடுத்த கொஸ்டின். கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குமிழ்கள். ஓகே, இதுக்கு என்னன்னா சி. ஓகே, 128வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, கடலில் மட்டும் வாழ்பவை நீர்க்குமிழ் மண்டலம் கொண்டவை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ஓகேவா? தொகுதி முத்தோலிகள். தொகுதி முத்தோலிகள். அடுத்து பாருங்க. மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றி படிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 130. விமானங்களின் வேகத்தை அளக்க அளவிட பயன்படக்கூடிய கருவி. ஓகேவா? நாட். டி. அடுத்து பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகேவா? இது கொஸ்டின் வந்து எனக்கு கொஞ்சம் அது மறைஞ்சிருக்கு, பட் நான் அந்த இங்கிலீஷில் பார்த்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கு வந்து ஏ தாங்க ஆன்சரு. ஜிப்ரால்டு நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஓகேவா? ஜிப்ரால்டிக் நீர் சந்தி. ஓகேவா? அடுத்து பாருங்க. கூற்று. புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. அது கரெக்டு. புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்திவிட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. ரெண்டுமே கரெக்டுங்க. ஓகேவா? அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. ஜிகே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. முதலில் நிலைவரைபடத்தில் அச்சு தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? தாலமி. யார்? தாலமி. முதல்ல இவர் தான் என்ன பண்ணியிருப்பார், வரைஞ்சிருப்பார். அடுத்து பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு எங்கே இருக்குன்னா பிரேசிலில் இருக்குங்க. இதை கூட தப்பாக அடிச்சிருக்காங்க, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அடுத்து பாருங்கள். பின்வருவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி 1098ங்க. 1098. ஓகேவா? அடுத்து பாருங்கள். நைட்ரஜனை விட நீரில் இடுமடங்கு அதிகமாக கரையும் தன்மை கொண்ட வாயு எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுங்க. ஓகேவா? நீரில் கரையிறது வந்து ஆக்சிஜன் தான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆஸ்ட்ரோமலேசியா கால்சியமுங்க. எலும்புக்கானது. எலும்புக்கான ஒரு தனிமம், ஒரு பொருள் எது அப்படின்னா கால்சியம் தான். எந்த தாவரத்தின் மகரந்த தூள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சோளம்ங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சோளம். அடுத்தது 139வது கொஸ்டின். கூற்று 1. நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்க்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கியது. ஓகே, நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது. மேலே குறிப்பிட்டுள்ளவற்றில் சரியான கூற்று எது? ஓகேவா?
இதில் பாருங்கள், கூற்று 1 கரெக்டுங்க. ஓகேவா? ஓகே, கூற்று 1 கரெக்டு, ஆனால் கூற்று 2 தவறு, சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு கூட்டு கொடுத்துருக்காங்க. மாட்டு சாணம் மற்றும் பிரி உயரிய கழிவுகள் கோபர் வாயு உலகில் பயன்படுகிறது. ஓகேங்க, கோபர்தன் அப்படின்ற ஒரு திட்டமே இருக்குங்க. அடுத்து பாருங்கள், உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம். ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே கரெக்ட் தாங்க. கூற்று 1 2 கரெக்டுங்க. அப்போ ஏ தாங்க இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், 141வது கொஸ்டின். கீழ்கண்பவற்றுள் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிமுறைகள்? அப்போ உராய்வை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம தொடுபரப்பு அதிகரிக்கணுங்க. தொடுபரப்பு அதிகரிக்கும் போது தான் உராய்வு அங்கே என்ன பண்ணுது? அதிகரிக்கும். ஓகேவா? அப்போ பி தாங்க இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் இஸ்ரோ எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பெங்களூருங்க. அதுக்கடுத்து பாருங்க, உலக வனவிலங்கு தினம். ஓகேவா? மார்ச் 3ங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படுங்க. ஓகேவா? அப்போ காற்றில் 5/4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளதுங்க. ரெண்டுமே கரெக்டுங்க. அதிகபட்சமாக நைட்ரஜன் தாங்க இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 4 பங்கு 79%. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே. ஏ தான் அதுக்கு ஆன்சர். வெள்ளொளி கதிர் டேஷ் மூலம் வானில் தோன்றுகிறதுங்க. ஓகேவா? நிறப்பிரிகை. நிறப்பிரிகை. ஓகேவா? இதான் அது கரெக்டு. ஓகே. வெள்ளொளி கதிரின் மூலம் வானவில் தோன்றுகிறது. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து முழாக எதிரொலிப்புங்க. ஓகேவா? இப்போ வெள்ளொளி வந்து பார்த்தீங்கன்னா முழாக எதிரொலிப்புக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரி விஷயம் வந்து அங்கே நடக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வானது எதுன்னு கேட்குறாங்க. பி, அதாவது கன்ஜெக்டிவ். இதுதான் வந்து கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும். அடுத்து பாருங்க, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எங்கே உள்ளது அப்படின்னா என்னிகால்டி நன்னாங்க. என்னிகால்டி நன்னா. உலகின் அங்கே கேட்டிருக்கிறது உலகின்ங்க. ஓகே, அடுத்து பாருங்க, 148வது கொஸ்டின். தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கை யார் மூலம் நடைபெறுதுங்க? தேனீக்கள் தாங்க. அடுத்து பாருங்க, பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்ட கிராமம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உத்திரமேரூருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 150வது கொஸ்டின். வடமேற்கு ரயில்வே தலைமையிடம் வந்து ஜெய்ப்பூருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் போட்டிருப்போம். ஜிகேவும் இப்போ என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.